எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 272 ஆனியிருக்காங்க. அதே மாதிரி சிறுசேத்தூர் ரிசல்ட் பாருங்க நண்பா 160 இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 878 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 160 இருக்குது. அது என்னன்னு தெரியல நண்பா, பார்த்துக்காங்க சரிங்களா. ஆனால் 160 நம்மளுக்கு நேற்று நமக்கு தெரிஞ்சிருந்தான் சரிங்களா. 160 நமக்கு நேற்று தெரிஞ்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 ஒரு நம்பர் எடுத்துன்னு இருக்கலாம் சரிங்களா. அது ஏன்னு சொல்லியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக நம்மளுக்கு ரிசல்ட் பாஸ் ஆகிட்டு வந்துருந்துச்சு சரிங்களா. இப்போ நம்ம எப்பவுமே இந்த நம்பர் மார்க் பண்ணுவோம். அடுத்தது இந்த நம்பர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபஸ்ட் நம்பரையும் டி போர்டையும் மார்க் பண்ணிடுவோம் சரிங்களா. இப்படி மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நம்பர் ஹிட் ஆகும். நம்ம போன வீடியோவில் அதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிற 7 இங்கே வந்து நிற்கும் சரிங்களா. இங்கே இருக்கிற 7 பார்த்திங்கன்னா இங்கே பவரில் 2 வந்து இருக்குது. அதே மாதிரி அடுத்து 3 சரிங்களா. 3 பவராக மெயினாக பார்த்திங்கன்னா இங்கே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே 1 சரிங்களா. பவராக மெயினாக எடுத்து நம்மளுக்கு அந்த 160 நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கும் 11 6. ஆனால் 8 3 இருந்ததுனால நம்ம 878 இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இப்போ 160 இருக்குது. இது பார்த்துக்கோங்க. இது நம்ம பார்த்திங்கன்னா நேற்று மட்டும் நம்மளுக்கு பார்த்துருந்தா இந்த மாதிரி 160 நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து இந்த 7 எடுத்துருப்போம் சரிங்களா. 7 எடுத்துனா 7 இல்லைனா 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்ம ஆல் போர்டு கொடுத்துருப்போம் ஸ்ட்ராங்காகவே. அது மாதிரி இருந்தால் நீங்கள் 272க்கு நமக்கு பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. எல்லா போர்டும் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. சரி பாருங்கள், நாளைக்கு இங்கே 2 இருக்குது. நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அப்போ நாளைக்கு 2 இல்லைனா 7ன்ட்டு ஒரு நம்பர் வரணும். அது பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரிங்களா, இங்கே குறிப்பாக நம்ம ஒரு நம்பர் எடுப்போம்ல, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் மாற்றிக்கலாம். நம்ம அந்த 7 சரிங்களா, ஃபஸ்ட் நாள் இருக்கிற 7 ஏ போர்டில் இருக்குது. நம்ம அங்கே மெயின் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 7 சரிங்களா. இந்த 7 நம்பர் பவரில் பி போர்டு இருக்குது. அடுத்து நண்பர் 3 சரிங்களா. எதாவது நண்பர் பவரு. அடுத்து பார்த்திங்கன்னா 3 இங்கே பார்த்திங்கன்னா மெயினில் இருக்குது, பவரில் இருக்குது. நம்ம ஏ போர்டு ஒரு நாள் பி போர்டு ஒரு நாள் ஏ போர்டு மார்க் பண்ணோம்னா மெயின் பவரு. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பவரில் இருக்குது 3ஆம் நம்பர் சரிங்களா. இப்போ அடுத்து 1 பார்த்திங்கன்னா பவரில் இருக்குது. அடுத்து நண்பர் 7 சரிங்களா. 7 பார்த்திங்கன்னா பவரில் இருக்குது. அப்போ நாளைக்கு பாருங்க நண்பா, இது ஏ போர்டு அடுத்து பி போர்டு அடுத்து ஏ போர்டு அடுத்து பி போர்டு அடுத்து ஏ போர்டுனா அப்போ நாளைக்கு நண்பா இந்த நம்பர் வரணும் சரிங்களா. ஏ போர்டுக்கு திரும்ப 2ஆம் நம்பர் கட்டணும். அப்போ 2 7 ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது ஏ போர்டு சரிங்களா. இல்லை சாரி நண்பா, பி போர்டுக்கு வரணும் 2 7ன்ட்டு. அதுங்க நம்ம கணக்கு இந்த 7 இல்லை சரிங்களா. ஏன்னா ஒரு நாள் மெயின் ஒரு நாள் பவர்னு வந்ததுனால நாளைக்கு ஒரு வேலை அந்த மெயின் நம்பர் வரலாமா. ஏன்னா 2 நம்பர் இருக்குது, நாளைக்கு மெயினுக்கு 2 வரலாம் சரிங்களா. உங்கள் கணக்கில் 7 தான் நண்பா, அது ஏ போர்டு பி போர்டு. நாளைக்கு ஆல் போர்டு விளையாடுறவங்களுக்கு சரிங்களா 2 ஸ்ட்ராங்கு சப்போர்ட்டுக்கு 7. அது பார்த்திங்கன்னா ஏ போர்டு இல்லைன்னா பி போர்டுக்கு மட்டும்தான் வரணும் சரிங்களா நண்பா. சி போர்டு வராது பார்த்துக்கோங்க. ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கு மட்டும்தான் 2 சரிங்களா. அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு தான் 7 பார்த்துக்கோங்க நண்பா. ஏ போர்டுக்கு பி போர்டுக்கு மட்டும்தான். அதே மாதிரி குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு தான் பி போர்டுக்கு தான் அதிகமாக வர மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க சரிங்களா. சரி வாங்க இன்னொரு நம்பர் பார்க்கலாமா நண்பா. ஒரு 5 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். அதாவது இந்த 784 சரிங்களா நண்பா. நான் இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பருக்கு டபுளாக ப்ளஸ் பண்ணுறேன் சரிங்களா. டபுளாக ப்ளஸ் பண்ணி வரக்கூடிய நம்பருக்கு -3 பண்ணிக்கிறேன். இப்போ 7 7 14 நம்ம 5. இப்போ 5 -3 அப்படின்னா 2 வரும். 2க்கு பவரில் பார்த்திங்கன்னா அங்கே 7 இருக்கும். இப்போ இங்கே 5 இருக்குது சரிங்களா. இப்போ 5 5 10. இப்போ 10னா 1 1 -3 சரிங்களா. அப்போ 2. இந்த 2க்கு பார்த்திங்கன்னா மெயினில் இருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே 5 3 இருக்குது. 3 + 3 பார்த்திங்கன்னா 6 சரிங்களா. 6 - 3 பார்த்திங்கன்னா 3. இப்போ 3 8 ஒரு நேரம் வந்து நிற்கணும். இங்கே என்னப்பா 8 பாஸ் ஆகிருக்கு, 3 வந்து பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. பார்த்துக்கோங்க. இங்கே 4 இருக்குது, 4 4 8. இப்போ 8 -3 சரிங்களா. 8ல் 3 போச்சுன்னா 5 சரிங்களா. 5 5க்கு பவர் நம்பர் 0. 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும். அதாவது 0 வந்து இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே 7 இருக்குது. 7 7 14 14 5 5 -3 பார்த்திங்கன்னா 2 சரிங்களா. இப்போ 2 7 ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து நிற்கணும். இங்கே பார்த்திங்கன்னா 2 7 27 பாஸ் ஆகிருக்கும். இப்போ 0 இருக்குது. இப்போ 0 0 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0 தான் வரும் சரிங்களா. -3 பண்ணிங்கன்னா 3 சரிங்களா. இப்போ 3 8 இந்த 2 இருந்துச்சு ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும் நாளைக்கு பார்த்துக்கோங்க. 3 8 சரிங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா ஏ போர்டு இல்லைன்னா பி போர்டுக்கு மட்டும்தான் வரணும் சரிங்களா. அப்போ நாளைக்கு நம்ம கணக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு பி போர்டுக்கு 2 இல்லைனா 7 ஒரு நம்பர், இல்லைனா ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கு சரிங்களா. பி போர்டுக்கு 8 இல்லைனா 3 சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க.
அப்போ நாளைக்கு ஏபிக்கு மட்டும் சரிங்களா, ஏபிக்கு மட்டும் 28 23 சரிங்களா. அதே மாதிரி சப்போர்ட் திருப்பி அடிச்சிங்கன்னா 82 83 82 82 சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 32 சரிங்களா. அதுக்கு நண்பா ஏபிக்கு மட்டும் 28 23 82 32 பார்த்துக்காங்க. அது நண்பா பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு பி போர்டுக்கு மட்டும் அந்த நம்பர் வரணும். அதே மாதிரி சி போர்டு பார்க்கலாமா. இப்போ சி போர்டுக்கு பாருங்கள், இன்னும் அந்த லைன் இருக்குல்ல, இங்கே இருக்கிற 6 பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும் சரிங்களா. இது நம்ம நேற்று பார்த்து இந்த மாதிரி நம்ம 160 மீட்டர் ரிசல்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம 6 வரும்பொழுது இந்த ரெண்டு நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இங்கே வரும் அப்படின்னு கரெக்டாக கெஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வீடியோலாம் இப்போ பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பவரில் இருக்குது, அப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் மெயின் வரும் சரிங்களா. அது மாதிரி இருக்கும்போது இங்கே நம்பர் கரெக்டாக மெயின் லேண்ட் பண்ணிக்கு பி போர்டுக்கு சரிங்க நண்பா. பார்த்துன்னா கண்டிப்பாக வின்னிங் எடுத்துக்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா 160 அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 878 இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 160 இருக்குது. அது மாதிரி நம்ம நேற்று மட்டும் நம்ம 160 பார்த்துனோம்னா அந்த 6 இங்கே பவரில் இருக்கனால இந்த 4 இல்லை 7 ரெண்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் பி போர்டு வரும்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக அப்போ தான் பி போர்டுக்கு 7 இருக்குங்க. அப்போ இருக்கிறது 4 மட்டும்தான் சரிங்களா. இப்போ நாளைக்கு சி போர்டுக்கு 4 இப்போ புரியுதுங்களா. சி போர்டு 4 அப்படி இல்லைன்னா 9 நம்ம நோட் பண்ணிக்கோங்க. சி போர்டுக்கு 4 இல்லைன்னா 9. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 420 இப்படி பண்ணிங்கன்னா நம்ம 420 சரிங்களா. இங்கே 4 வந்துச்சுன்னா 420 க்ளோஸ் ஆகிடும். இப்போ பார்த்துக்கோங்க 420 நம்ம ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கும் 2 இல்லைனா 8 சரிங்களா. இது மாதிரி கொடுத்துருக்க நம்பரு நண்பர் நம்ம கொடுக்க. ஆனால் இருந்தாலும் நம்ம சேனலில் ஒரே ஒரு நம்பர் தரதுனால சரிங்களா, நான் சி போர்டுக்கு 4 தரேன். இப்போ சி போர்டுக்கு 4 சரிங்களா. என்னுடைய கணக்கு நண்பர் சி போர்டுக்கு 4, பி போர்டுக்கு நண்பர் சரிங்களா. இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 8 சரிங்களா. இப்போ 8 இருக்கிறதுனால என் கணக்கு நண்பர் நாளைக்கு 2ஆம் நம்பர் பி போர்டுக்கு வரணும் சரிங்களா. 2ஆம் நம்பர் பி போர்டு வரணும். எனக்கு 8ஆம் நம்பரோ 3ஆம் நம்பரோ சரிங்களா, அது ஏ போர்டு வரணும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 824ன்ட்டு என் கணக்கில் இருக்குது சரிங்களா. பார்த்துக்கோங்க. நான் ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கு என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டேன். சி போர்டுக்கு நம்ம ஒரே ஒரு நம்பர் தான் 9 4 இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வரணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 23 சரிங்களா. இது பேஸ் பண்ணி தான் கேம் நாளைக்கு இருக்குது சரிங்களா. அது ஏன் நான் அது பேஸ் பண்ணி கேம் இருக்குன்னு சொல்லிட்டுனா அந்த 23 பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பேன். 2 மெயினாக கொடுத்துருக்குறேன், 3 பவரில் கொடுத்துருக்குறேன் சரிங்களா. பார்த்துக்கோங்க 824. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா இப்போ அதாவது இங்கே இருக்கிற 23 சரிங்களா. பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 35 இருக்குல்ல, இந்த 35 பார்த்தீங்கன்னா வராது சரிங்களா. ஆனால் அங்கே டபுள் 1 இருக்குல்ல, இந்த நம்பர் அழிச்சு விட்ருங்க. அழிச்சிட்டிங்கன்னா இங்கே டபுள் 1க்கு இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் 1க்கு ஒரு பவர் ஒரு மெயின் இருக்கும். அப்போ இது அழிச்சிடுங்க ஒரு நாள் விட்டு. இங்கே இருக்கிற 78 சரிங்களா. 78க்கு பார்த்தீங்கன்னா 32 இருக்குது சரிங்களா. அப்போ இங்கே ஒரு நாள் அழிச்சிடலாம் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் 0 அதாவது 5 0 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 0 மட்டும் 5 ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ இங்கே இருக்கிற 48 அழிச்சிடலாம். இங்கே இருக்கிற 99 சரிங்களா. இந்த 99க்கு ஒரு நம்பர் மெயின் ஒரு நம்பர் பவர்னு எடுத்தாலுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லைன் பாஸ் ஆகிருக்கும் இந்த இடத்துல சரிங்களா. இப்போ புரியுதுங்களா. பார்த்துக்கோங்க. இது ஒன்லி கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் மாதிரி கிடையாது. அதே மாதிரி ஒரு நாள் திரும்ப அழிச்சிட்டிங்கன்னா சரிங்களா, இங்கே இருக்கிற 45க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 45 இருக்கும் சரிங்களா. பார்த்துக்கோங்க. அதனால தான் நாளைக்கு நான் பார்த்தேன்னா 824 இது பேஸ் பண்ணி தான் நம்பர் தரேன் சரிங்களா. இங்கே இருக்கிற நம்பர் பேஸ் பண்ணி தான் தரேன். 824 ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நான் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கும் 8 இல்லைனா 7 இந்த 4 நம்பர் நம்பர் சரிங்களா. நான் ஏ போர்டுக்கு பி போர்டு சொல்லிட்டேன். ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கும் 8 இல்லைனா 3 இல்லைனா 2 இல்லைனா 7 இந்த 4 நம்பர் நண்பர் 2 நம்பர் கிளிக் ஆகும் சரிங்களா. நாளைக்கு இதுலேருந்து 2 நம்பர் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஏசிபிசி பிரித்து வச்சிங்கன்னா அதாவது ஏபிக்கு மட்டும் நண்பா, ஏபிக்கு மட்டும்தான் 87 கூட ட்ரை பண்ணுங்கள். என் கணக்கு நண்பா 7 இல்லை சரிங்களா. நான் வேணா 2ஆம் நம்பர் எடுத்துறேன். உங்கள் கணக்கு 7 இருந்தாலும் அது ஏபிக்கும் பிக்கு அதாவது ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. பார்த்துக்கோங்க. நாளைக்கு ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கு மட்டும் தான் அந்த நம்பரு. சி போர்டுக்கு இந்த 4 சரிங்களா. இந்த 4 இருக்குது, வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஏபிக்கு கண்டிப்பாக வின்னிங் வந்துடும் சரிங்களா. நாளைக்கு ஏபிக்கு கண்டிப்பாக வின்னிங் வரும் நண்பா. பாருங்கள் நம்ம நாளைக்கு ஏபிக்கு மட்டும் கண்டிப்பாக வின்னிங் வந்துச்சுன்னா சரிங்களா. அதாவது கார்டினே ப்ளஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 531 ட்ரா நம்பருக்கு ஆடுறாங்க. அதில் மட்டும் உங்களுக்கு ஏபி வின்னிங் வந்துச்சுன்னா நம்ம நிரும்பல் 389க்கு நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக எடுத்தேன் சரிங்களா. சி போர்டு கண்டிப்பாக ஒரு நம்பர் எடுத்தேன் சரிங்க நண்பா. சரி பாருங்கள். நாளைக்கு ஏபிக்கு மட்டும் இந்த நம்பர் ட்ரை பண்ணுங்கள். 3 டிஜிட் நம்ம கொடுக்குற நம்பர் இது மட்டும்தான் சரிங்களா. பார்த்துக்கோங்க. முழுக்க என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான். பாருங்கள் 824 சரி நண்பா. சரி நண்பா, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும் சரிங்களா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.